ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மூணார்லேருந்து ஆனைக்குளம் போகிறோம். ஆனைக்குளம் பார்த்தீங்கன்னா அங்கே யானை வந்து தண்ணி குடிக்க வர ரெகுலர் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு செக் டேம் இருக்கும். ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து செக் டேம் வழியாக போகும். நம்ம அந்த பிரிட்ஜில் வந்து பைக்லாம் நிப்பாட்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம ஆனைக்குளம் போகிறதுக்கு ரூட் பார்த்தீங்கன்னா மூணாறுலேருந்து கொச்சி ரூட்டு தான். கொச்சி ரூட்லேருந்து ரைட் எடுக்கணும். மணக்குளம் ஆனைக்குளம் அதுதான் ரூட்டு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பாருங்கள். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே நிறைய வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பைக்லாம் நிறுத்தி கார்லாம் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. மூணார்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ரூட் பார்த்தீங்கன்னா இந்த மூணார் டு ஆனைக்குளம் ரூட் தான். ஃபுல்லாகவே போகிற வழி ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துட்டு இருக்கலாம் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்னு. ஜிலுன்னு இருக்கும். அங்கே போகிற டைம் வேறு நல்லா மான்சூன், நல்லா மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக. இப்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நிறைய ஃபால்ஸு, வியூ பாயிண்ட்டு. இதுவுமே இப்போ நாங்கள் நிறுத்தினதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தான். அது லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதுவுமே நம்ம வந்து நின்று இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறங்குறதுக்கு வழி இல்லை, இல்லைனா நம்ம இறங்கி போகலாம். இங்கே வரத்துக்கு இதுதான் கரெக்டான டைமு. மான்சூன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபால்ஸு, வியூ பாயிண்ட்லாம். நீங்கள் மூணார் போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ரெகுலர் பிளேஸே நீங்கள் விசிட் பண்ணி பார்க்காம புதுசாக ஒரு பிளேஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆனைக்குளம் வரலாம். அங்கே நல்லாயிருக்கும். அங்கே வந்து யானைலாம் வந்து ரெகுலராக தண்ணி குடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக் டேம் ஒன்று இருக்குது. அந்த செக் டேம்லேருந்து நமக்கு தண்ணி போகும். அதுவுமே ஒரு நல்ல ஃபால்ஸு அண்ட் வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. நாங்கள் ஆனைக்குளம் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வரல, ரூம்லாம் புக் பண்ணி. அங்கே போயிட்டு ஏதோ ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு ஒரு ஆட்டோக்காரரை தான் ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி ரூம் இருக்குது, வாங்க நான் வந்து கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க போயிட்டு கேட்டாங்க. கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா ரூம் ஒரே ரூம் தான் இருந்துச்சு, அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னாங்க. நாங்கள் அந்த ரூம் எடுத்துக்கிட்டோம். 1 டேக்கு பார்த்தீங்கன்னா 1500 வித்தவுட் ஏசி. ஏசியோட அப்படின்னா 2000 ரூபா. ரூம் செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் வந்து தண்ணி குடிக்கும். இந்த இடத்துல தான் எலிஃபெண்ட் வந்து தண்ணி குடிக்கும். நாங்கள் இங்கே தான் போய் பார்த்தோம். ஆனால் நாங்கள் போகிற சமயம் பார்த்தீங்கன்னா மழை தூரிக்கிட்டே இருந்ததுனால யானை எதுவும் வரல. நாங்கள் ரூம் எடுத்த ரூம் ஓனர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு யானை வந்தால் உங்கள் நம்பர் கொடுங்க, நாங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அங்கே இருக்க ஃபாரஸ்ட்ரு கைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா யானை வந்துச்சு அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவாங்க. அங்கேருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த எலிஃபெண்ட் தண்ணி குடிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் டவர். இங்கே தான் வந்து ஃபாரஸ்ட்ரு கைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. அங்கேருந்து நெக்ஸ்ட் வந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஆனைக்குளம் செக் டேமு. என் செக் டேமுக்கு வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் டீ கடையில் உட்காந்துட்டு சூடாக டீ குடிச்சிட்டு அந்த கடைக்கார பாட்டிக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தோம், யானைலாம் எப்போ வரும், இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, யானை வந்துட்டு நம்ம நினைக்கிற நேரம்லாம் வராது, அது வந்து நைட்டு இல்லைனா வந்து விடிய காலைல தண்ணி குடிக்க வரும், அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, வரது ரேரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, யானையை பார்த்தலான்னு ஒரு நம்பிக்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே செக் டேம் சைடு வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த செக் டேமு. நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்பயுமே கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க. இந்த தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓட வழியாக வருது. ஓட வழியாக வந்து இந்த செக் டேம் வழியாக போகுது. இங்கேருந்து போகிற தண்ணி தான் பார்த்தீங்கன்னா யானை தண்ணி குடிக்கிற ஸ்பாட் ஒன்று பார்த்தோம்ல, அந்த ஸ்பாட்டில் இந்த தண்ணி தான் வரும். உங்களுக்கு ரெகுலராக மூணாரே பார்த்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மணக்குளம் ஆனைக்குளம் ரூட்டில் வந்து இந்த ஆனைக்குளம் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த இடமே. அதுவும் மழைலாம் பெஞ்சதுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பிளேஸுக்கெலாம். தண்ணி எவ்வளோ வேகமாக ஊற்றுது. நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் நாங்கள் இந்த செக் டேமை பார்த்துட்டு நாங்கள் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த ஆனைக்குளமில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் டீட்டெயில்ஸு, ரூம் நம்பரு, ஃபோட்டோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனும் அவங்களோட ஃபோன் நம்பரும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஆனைக்குளம் தான் ட்ரிப் வரீங்கன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணிடுங்க. ஏன்னா ரூம் வந்து கிடைக்கிறது ரேரு. சீசன்னால் சீக்கிரம் நிறைய பேர் புக் பண்ணிடுறாங்க. நாங்கள் போன ரூம் ஓனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்ட்னஸாக பேசினார். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் யானை வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு, நிற்கவே இல்லை. கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ கேமரா அங்கே ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஏஐ கேமரா வந்து கேப்சர் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லும். அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, டெலகிராமில் போயிட்டு ஆனைக்குளம் மணக்குளம் எலிஃபெண்ட் டிவிஷன் கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு பாட் ஒன்று, ஏஐ பாட் ஒன்று வரும். அந்த பாட் கிட்ட வந்து NOWA நோவான்னு கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து அது கேப்சர் பண்ணி சொல்லும் கரெக்டாக எலிஃபெண்ட் இருக்கா இல்லையான்ட்டு. நாங்கள் ஒரு 7 o'clock பார்த்தோம். அப்போ எலிஃபெண்ட் இல்லை. நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு 10-10:30 இருக்கும். எங்கள் ரூம் ஓனர் வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி ஒரு யானை மட்டும் வந்திருக்கு, நீங்கள் போய் பாருங்கள், அது பேர் கொம்பன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நாங்கள் போய் பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம். ஏன்னா
நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு யானை, காட்டில் வாழ்கிற யானை வந்து தண்ணி அது குடித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நிறைய வித்தெல்லாம் காமிச்சிச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்தனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம். நாங்கள் இந்த லொக்கேஷனுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நாங்களும் இன்னொரு கேங் ஒருத்தவங்க இருந்தாங்க, 2 கேங் மட்டும்தான் இருந்தோம். அதனால் பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். யானை ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour மேலேயே இருந்திருக்கும் இங்கே தண்ணி குடிச்சிட்டு. நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தோம், நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். ரொம்ப நேரமாக குடிக்கிறப்பலாம் நாங்களும் 1 மணி நேரமாக இங்கே தான் இருக்கோம். ஆமாம். அடிக்கடி ஏன் இந்த இடத்துக்கு எலிஃபெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா மினரல் ரிச் அதிகமாக, இந்த கண்டென்ட் அதிகமாக இருக்கனால தான் இங்கே வந்து அதிகமாக எலிஃபெண்ட் தண்ணி குடிக்கலாம். 2 hours மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் ரூம் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காலையிலையும் யானை வரும்னு பார்த்தோம், பட் யானை வரல. அதனால் நாங்கள் கிளம்பலாம், நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப நல்லா அன்பாக இருந்தாங்க. ஏன்னா முன்னாடி இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா இங்கே ரேஷன் ஷாப்பும் பார்த்துக்கிறாங்க, மேலே அவங்களோட சொந்த இடம் தான், மேலே ரூமும் இருக்குது. இவங்ககிட்ட தான் நாங்கள் ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் கட்டலாம் ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க தான் நைட்டு எலிஃபெண்ட் வந்ததையும் சொன்னது. இந்த ரூம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்பயுமே மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. மழை விடாதுன்ட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 33 வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா அன்ரேட்டட் பிளேஸ் தான். நாங்கள் போனப்போ கூட அங்கே யாரும் அதிகமாக இல்லை, கூட்டம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து 33 வாட்டர் ஃபால்ஸ் எப்படி போனோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.